நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நாம் இன்னைக்கு ஒரு மனதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஒருமைப்பாட்டோடு தொடர்பு படுத்தி பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதியானது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் வசனம் 13. 1 Corinthians chapter 12 verse 13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். இந்த வசனம் ஒருமைப்பாட்டை குறிக்கிறதாக இருக்கு. இந்த ஒருமைப்பாடுனா என்னங்கிறத முதலாவதாக பார்க்கலாம். இது ஆங்கிலத்துல யூனிட்டி, யுனானிமிட்டின்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஒன்றாக செயல்படுகிறத காண்பிக்குது. இதை தமிழ் அகராதியில பார்த்தோம்னா ஒற்றுமை, பிளவுபடாத நிலையை குறிக்கிறதாக இருக்கு. அப்படி ஒருமித்து செயல்படுவதே ஒருமைப்பாட்டை குறிக்கிறதாக இருக்கு. இதை நாம புரிந்து கொள்வதற்கே இந்த வசனம் உதவி செய்யுது. நாம யூதரோ கிரேக்கரோ இல்ல எந்த நாட்டவரோ இல்ல எந்த இனத்தவரோ இல்ல அடிமையோ சுயாதீனனோ எப்படி இருந்தாலும் சரி, நாம எல்லாரும் ஒரே ஆவினால ஒரே சரீரத்திற்குள்ளார ஞானஸ்நானம் பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். எதற்காக? நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளார ஒன்றா இருக்கோங்கிறத அறிந்து கொள்வதற்காக. இதை இன்னும் கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனம் மிகவும் அழகாக நிறைவு செய்யும். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோங்கிறத இந்த வசனமும் தெளிவா காண்பிக்குது. இது கொலோசையர் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கேயும் கிறிஸ்து எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளார ஒன்றாக இணைக்கப்பட்டு கூட்டப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். நமக்குள்ளார இந்த பிளவுபடாத நிலை இருக்கணும். இந்த ஒருமைப்பாட்டோட நம்ம செயல்படுவதுங்கிறது நாம ஒரே செயலை செய்யறத குறிக்கிறதாக இருக்காது. நாம வெவ்வேறு செயலை செய்தாலும் அத ஒரே மனதோடு செய்யறதாக இருக்கும். நாம வெவ்வேறு செயலை செய்தாலும் ஒருமைப்பாட்டோடு இருக்கிறது தான் இந்த 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் நமக்கு விளக்கி காண்பிக்குது. இந்தபடியாக நாம பார்த்த இந்த பிரதான வசனத்திற்கு அடுத்தபடியாக சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் எல்லாரும் ஒரே சரீரத்திற்குள்ளார இருந்தாலும் வேற வேற அவயவமா இருக்கிறோம். கண்ணானது காதா இல்லாதனால அது சரீரத்தோட அவயவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல காலானது கையா இல்லாதனால அது சரீரத்தோட அவயவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. காலுக்கு ஒரு வேலை இருக்கு, அது நடக்கிறது. கைக்கு ஒரு வேலை இருக்கு. அதே போல கண்ணானது எல்லாவற்றையும் பார்க்கிறதா இருக்கு, காதானது எல்லாவற்றையும் கேட்கிறதா இருக்கு. அந்தபடியா இது எல்லாமே ஒவ்வொரு வேலையை செய்தாலும் இவை எல்லாமே இணைத்து கூட்டப்பட்ட ஒன்றாகவே சரீரமானது காணப்படுகிறது. இது ஒன்றாக இயங்கும் போதுதான் சரீரமானது முழுமை பெறுகிறதாக இருக்கு. அப்படியாக கிறிஸ்துவாகிய சபையாகிய சரீரத்துக்குள்ளார நாம் எல்லாரும் தனித்தனி அவயவமா இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய வரமானது கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எந்த அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதுல செயல்படுகிறவர்களாக இருப்போம். இத பவுலடியார் மிகவும் அழகாக 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லியிருப்பாரு. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அப்படியாக நமக்கு எந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அதுல நாம நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அந்தபடியாக நாம எந்த செயலை செய்யறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோமோ அதை செய்பவர்களாக இருக்கணும். ஆனா இது எல்லாமே ஒரு மனதுடன் செயல்படுகிற காரியமாக இருக்கணும். இப்போ இந்த ஒரு மனம்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு மனம் என்பது ஒரே குறிக்கோளோட ஒரே எண்ணத்திற்காகவோ அல்லது ஒரே நோக்கத்திற்காகவோ செயல்படுவதை காண்பிக்குது. இந்த ஒரே நோக்கத்திற்காக எல்லாரும் சேர்ந்து செயல்படுவதே அந்த ஒருமைப்பாட்டிற்குள்ளாக வருவதாக இருக்கு. அப்ப நாம் எல்லாரும் ஒரு மனமாக செயல்படுவது எதற்காக? எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளார கூட்டி சேர்க்கப்படுவதற்காக, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளார நிலைத்திருப்பதற்காக, கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்வதற்காக. இன்னும் தெளிவா சொல்லணும்னா தேவ சாயலாக மாறி நித்தியத்துல சேர்த்து கொள்ளப்படுவதற்காக. அந்தபடியாக எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளார ரட்சிக்கப்படுவதற்காக நாம் எல்லாரும் சபையாக ஒருமித்து சேர்க்கப்பட்டு கிறிஸ்துவின் மாதிரியின்படியே ஏக சிந்தையுள்ளவர்களாக ஒரே நோக்கத்துக்காக செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம்.
இந்தபடியாக ஒரு மனதுடன் நாம செயல்படுவதற்கு நாம் எல்லாரும் ஒருமைப்பாட்டில் இருக்கணும். அந்த ஒருமைப்பாட்டையே நாம் இன்னைக்கு பார்த்த பிரதான வசனமானது சொல்லுது. நாம வெவ்வேறு நாட்டவர்களாக இருக்கலாம், வெவ்வேறு மொழிகளை உடையவர்களாக இருக்கலாம், வெவ்வேறு நிலையில இருக்கலாம். ஆனா நாம எப்படி இருந்தாலும் நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளார ஒருமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின்படி ஒரே மனதுடன் செயல்படுபவர்களாக இருக்கிறோம். அந்த ஒருமனமானது கிறிஸ்துவின் மாதிரியின்படியே இருக்கு. அப்படி ஒருமனதுடன் செயல்படுவதற்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளார ஒருமைப்பட்டவர்களாக இருக்கிறோங்கிறத அறிந்து கொண்டிருக்கணும். அப்படி அறிந்து கொண்டவர்கள் தங்களுக்குள்ளார எந்த ஒரு வேற்றுமையும் பாராட்ட மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களாக நாம இருக்கிறோமா, இதை நாம நிதானிச்சு பார்க்கணும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு நம்மை நாமே நிதானித்து பார்க்கலாம். நாம் எல்லாரும் இந்த ஒருமைப்பாட்டுக்குள்ளார இருக்கோங்கிறத அறிந்து செயல்படுறோமா? நம்மை மற்றவர்களிடத்துல ஏதாவது வகையில வேற்றுமைப்படுத்தி பார்க்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை நிலையிலையோ வசதியிலையோ இல்ல எந்த காரணங்களோடு வேற்றுமைப்படுத்துகிறோமா? அப்படி இருந்தோம்னா அதையெல்லாம் நம்ம இடத்துல இருந்து அகற்றி போடணும். நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளார ஒருமைப்பட்டவர்களாக அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளார ஒருங்கிணைக்கப்பட்ட அவயவமாக இருக்கிறோம். நமக்குள்ளார எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாதுங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட்டோம்னா தான் இந்த ஒரு மனதோடு நம்மால செயல்பட முடியும். இப்படியாக நாம செயல்படணுங்கிறதுக்காக இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து ஒருமைப்பாட்டுல தேர்ந்தவர்களாக இருந்து ஒரு மனதோடு செயல்பட அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்களுடைய ஊர்லேயோ மொழியிலையோ நிலையிலையோ வசதியிலையோ நாங்கள் எந்த அடையாளத்தில் இருந்தாலும் அதையெல்லாம் இன்றைக்கு நீக்கி போட்டு கிறிஸ்து என்னும் ஒரே அடையாளத்துக்குள்ளார நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கோங்கிறத அறிந்து கொள்ளும்படியா இந்த வேத பகுதியில் எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நாங்கள் கிறிஸ்து என்னும் அடையாளத்தில் ஒருமைப்பட்டிருக்கோங்கிறத அறிந்து கொண்டு சரீரமாகிய சபைக்கு தலையாக தந்தரப்பட்ட உமக்குள்ளார இருக்கிற அவயவங்களாய் நாங்கள் ஒருமித்து செயல்படணும் தகப்பனே. ஒரு அவயவம் பாடுபட்டா நாங்க எல்லாரும் பாடுபடுவோம், ஒரு அவயவம் மகிமைப்பட்டா நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுவோங்கிறத அறிந்து கொண்டு ஒரு மனதோடு செயல்பட தேவரீர் எங்களுக்கு நவமான இருதயத்தை தந்தரலுங்க தகப்பனே. ஆம் ராஜா, அப்படியாய் உமது சித்தத்தை செய்து முடிக்க தேவரீர் எங்களை நடத்தியறலுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.